டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலைடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. இந்திருடு சந்திருடு 89 நவம்பர் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் என்னோட அடுத்த பெரிய படம் அண்ணாமலை. அது 92 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன், 92 ஜூனில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 1991 இந்த 2 இயர்ஸில் ஒரு 4 படம் பண்ணிட்டேன். லவ்னு சல்மான் கானோட ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அது பேரலாக ரிலீஸ் ஆச்சப்போ ஜாகிருத்தின்னு ஒரு படம் சல்மான் கானோட, அம்மா, வசுந்தரா 2 தெலுங்கு படம் அண்ட் ஒரு தமிழில் ராஜா கையை வச்சான். ஸோ இந்த 4 படம் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் 4 ஃபிலிம்ஸ் இன் 2 இயர்ஸ் நான் பண்ணேன். அதில் லவ் நல்ல சல்மான் கான் படம், ரொம்ப நல்லா ஓடித்து, நல்ல பேர் கிடச்சிது. ஸோ சல்மான் ரொம்ப பிடிச்சி போய் என்னை இன்னொரு படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. சல்மானுக்கு அப்போ ஆக்சுவலாக ஒரு படங்கள் எல்லாமே ரொமான்டிக் ஃபிலிம்ஸாக இருக்கும். சாஜன், அப்புறம் மேனே பியார் கியா, அப்புறம் ஹம் ஆப்கே ஹே கௌன். அவர் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் தான் அவருக்கு ஓடின்னு இருந்தது. ஆனால் அவர் இமேஜாக நான் மாற்றணும்னு சொல்லிவிட்டு அவர் சஞ்சய் தத் மேலே ஒரு தனி அந்த பைசப்ஸு அந்த பாடி எல்லாம் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ண சொன்னார். சரி சொல்லிட்டு தான் ஜாகிருத்தின்னு ஒரு ராம் ஷெட்டிங்கிற ஒரு ஃபைட் மாஸ்டர் அவரோட ப்ரொடக்ஷன், அதுக்கு ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு இன்னசென்ட் ஃபெலோ ஃபுல் பிக்சர் அந்த உடுப்பியில் ஷூட் பண்ணோம். அங்கே அவனோட ஃபேமிலி, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் பிரதர் இறந்துடுவாங்க. அங்கேருந்து அவன் போய் ஒரு ஐலண்டுக்கு போய் அவன் பாடி எல்லாம் வளர்த்துண்டு ஹீ பிகம்ஸ் அ மேன், ஹீ பிகம்ஸ் அ வயலண்ட் மேன் சொல்லி ஒரு ரேம்போ ஃபர்ஸ்ட் பிளட் மாதிரி ஒரு மேட்ரை ரெடி பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆக்ஷனாக பண்ணி அந்த படத்தை கரிஷ்மா கபூர் ஹீரோயின் அதில், அப்புறம் பிரேம் சோப்ரா, நல்ல ஆர்டிஸ்டெலாம் இருந்தாங்க. ஆனந்த் மிலிந்த் மியூசிக்கு. படம் நல்லா இருந்தது, சாங்ஸ் நல்லா இருந்தது. பட் அவர் ஆக்ஷன் ஒத்துக்கலை இப்போது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜாக எடுத்தது. என்னடா நாங்கள் லவ் காம்பினேஷன் வேறு, ரொமான்ஸை விட மோர் ஆஃப் ஆக்ஷன் தான் போன உடனே கொஞ்சம். பட் போக தான் அவரோட அந்த ஆக்ஷன் படத்தோட இமேஜ் அவர் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஆக்ஷன் படம் நிறைய பண்ண ஆரம்பித்தார். பட் அந்த மூமெண்ட்டில் ஐ திங்க் இட் வாஸ் டூ ஏர்லி. பட் ஆஸ் எ ஃபிலிம் இட் வாஸ் ஓகே, பட் இட் டிட் டூ வெல். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிம் சரியாக ஓடலைங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு படம். செகண்ட், அப்போ தமிழில் ராஜா கையை வச்சான்னு ஒரு படம். ராஜா கையை வச்சா பிரபு ஹீரோ, கௌதமி, ரேவதி, சரத்குமார், ஆனந்த்ராஜ், நாசர், பூர்ண விஸ்வநாதன், இளையராஜா சார் மியூசிக். ஆனந்தி ஃபிலிம்ஸுங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். டெர்ரிஃபிக் என்டர்டெய்னர். ஒரு கான்மேன் கதை, எந்த அளவுக்கு காமெடி இருக்கும்னா பிரபு சார் காமெடி டெரிஃபிக்காக பண்ணுவார். அந்த கேரக்டர் கானிங் பண்ணிகிட்டே இருப்பார். லைஃப் பூரா கானிங். இந்த கானிங்கில் தான் ஹியூமரில் ஒரு சீக்வன்ஸுக்கு அது ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்ச ராஜ் டிவி அந்த சேனலில் ரெகுலராக போட்டுட்ருப்பாங்க இந்த சீன், அந்த காமெடி சீனை. என்னென்னா பிரபு சார் ஒரு கான் கேரக்டர், அவருக்கு லைஃப்பில் எல்லாம் திருடணும், அதை வச்சுட்டு அவர் லைஃப் ஓட்டிகிட்டு இருப்பார். அவருக்கு எந்த விதமான சீரியஸ்னஸே கிடையாது, ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதில் கௌதமி ஏதோ ஒரு விவேக் அண்ட் கோ மாதிரி ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருப்பாள். அவளை சைட் அடிப்பார். அவளை சைட் அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டை அவர் யூஸ் பண்ணிப்பார். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த மூவ். பொய்யா என்னோடய வண்டி, இந்த கான்டெஸ்ட் வண்டி, இது என் வண்டி, எல்லோரும் சீட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கானிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார். வெரி நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அது. ஒரு பாயிண்டில் கௌதமி கேரக்டர் தெரிய வரும், இவர் ஃபுல் கான் கேரக்டர் சொல்லணும். நான் கெட் அவுட் ஆஃப் மை லைஃப் சொல்லி வீடை காலி பண்ணி அவள் ஃபாதர் நாகேஷ் வச்சுன்னு அவள் பெங்களூர் போயிடுவான். இவருக்கு இப்போ பெங்களூர் போனோம். பெங்களூர் நார்மலாக ஒரு ட்ரெயினை பிடிச்சோ பஸ்ஸை பிடிச்சோ போகலாம்ல. அங்கேயும் ஒரு கானிங் கேரக்டர் ஒரு கண்டினியூ ஆனுங்கிறதுக்காக பெங்களூர் டு சென்னை டு பெங்களூர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு காரில் ரோடில் நின்றுட்டு எல்லாருக்கும் இது கட்டிருப்பார், லிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டார். அப்புறம் கால் நொன்றா மாதிரி ஒன்றும் ஒரு பென்ஸ் கார் நிற்கும். சார் லிஃப்ட் கொடுங்க உட்காரும். பார்த்தா யாரும் ஜிவி சார் ஆக்ட் பண்ணியிருப்பார், யார் மணிரத்னம் சார் பிரதர். அவர் வண்டியில் போகும்போது என்ன சார் காலுக்கு என்னாச்சு கேட்பார். என்ன சார் கேட்குறீங்க நீங்கள்,
அந்த மணிரத்னம் இருக்கா இல்லை மணிரத்னம், ஆமாம், அவனுக்கு சான்ஸுக்காக நான் ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்காக போய் ஆஃபீஸுக்கு போய் சான்ஸுக்கு எடுத்துக்கிட்டு காலெலாம் வலிக்குது சார், அதில் கால் இப்படி எடுத்து. அப்படியா? மணிரத்னத்துக்கு? ஆமாம் ஆமாம். ஜிவி தெரியாது, இவர் பாட்டுக்கு ஜிவிட்ட மணிரத்னத்தை பற்றி பேசிட்டு இருப்பார். அப்புறம் அவர் பிரதர் ஜிவி இருக்காரு சார். ஆமாம், ஜிவிக்கு நான் தான் வேலையை கற்றுக் கொடுத்தேன் சார். ஜிவி சார் அப்படியே வண்டி நிறுத்திட்டு, என்ன சொன்னேன், மணிரத்னுக்கு சான்ஸ் கேட்டியா, ஜிவிக்கு வேலை கற்றுக் கொடுத்தியா? ஆமாம் சார், நான் தானே ஜிவி சார் கட்டு. அப்புறம் போகும்போது சார் மணிரத்னமாக கேட்டுன்னு சொல்லுவார், போயிடுவார். அடுத்து இன்னொரு வண்டி பார்த்தா அது சிவராமகிருஷ்ணன், இந்தியாவோட லெக் ஸ்பின்னர், அவரோட இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருப்பார். அவர்கிட்ட போய் என்ன சார் காலுக்கு என்னாச்சு சார்? சார் அந்த சீக்கா இருக்கார்ல, சீக்கா, நம்ம கிருஷ்ணமாரி ஸ்ரீகாந்த் எல்லோரும் சீக்கா கூப்பிடுவேன், இவர் சீக்கா இருக்கார். சீக்கா ஆமாம் சார், அவன் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணான் சார், அவன் காலில் வந்து அடிபட்டு சார் சொல்லுவார். சீக்கா ஃபாஸ்ட் பவுலரா? என்ன சார் தெரியாது உங்களுக்கு கிரிக்கெட்டு? இந்தியாக்கே ஃபாஸ்ட் பாலர் அவர் தான் சார், ஆக்சுவலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அது கூட தெரியாத ஆளுக்கு. வண்டி நிறுத்துவான். நான் யார் தெரியுமா? யார்? சிவராமகிருஷ்ணன், ஸ்ரீகாந்தோட கவாஸ்கரோட நான் ப்ளே பண்ணியிருக்கேன், அரங்கடா இங்கே. விவி ரிச்சர்ட்ஸ் யார் தெரியுமா கேட்பார். ஸோ ஃபுட்பால் பேர் தானே போடாங்கன்னு சொல்லி இப்படியே ஹியூமர்லேயே பண்ணிட்டு அந்த சீன் தியேட்டரில் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். காமெடி போய் பிரபு சாரோட டைமிங்கும். அப்படியே பெங்களூர் வந்துடுவார். பெங்களூர் பார்த்தா அங்கே அசோக் லேலண்ட் ஃபேக்ட்ரி இப்போ சென்னையில் இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு பர்மிஷன் வாங்கினோம். டிப்பிக்கல் ஃபேக்ட்ரி வித் ஆல் த ட்ரக்ஸ் ஒர்க்ஸ். அங்கே இடத்துல வி காட் த பர்மிஷன். அங்கே அவங்க செக்ரட்டரியாக வேலை பண்ணிட்டுருப்பா. இவர் உள்ளே போய் ஜென்ரல் மேனேஜர் ஆகிடுவார் அசோக் லேலண்டுக்கு. பியூர்லி வித் இஸ் மவுத் கான் பண்ணிட்டு, அந்த ஓனரை தாத்தாவை அவரை கான் பண்ணிட்டு, அவருக்கு ஒரு பேத்தி ரேவதிக்காரன் அவளை கான் பண்ணிட்டு, எல்லாரையும் கான் பண்ணி அங்கே ஜென்ரல் மேனேஜர் ஆகிடுவார். இப்போ கௌதமி கேரக்டர் இவன் இங்கேருந்து வெளியில் அனுப்பணும்னு சொல்லிவிட்டு அங்கே நாங்கள் அண்ட்ரஸ்ட் நடக்கிறது. சரத்குமார் இவரோட சொந்தம், ஹீ வாண்ட்ஸ் டு டேக் ஓவர் தட் அசோக் லேலண்ட். அந்த மாதிரி உள்ள பாலிட்டிக்ஸும் அண்ட்ரஸ்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போது ஒரு சிச்சுவேஷன் வந்து அவருக்கு லாக் ஆகும். அதுதான் பெஸ்ட் சீன். அதில் டெலிகேட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க, அமெரிக்கன் டெலிகேட்ஸ் எல்லாம். அங்கே ஹீ ஹேஸ் டு ப்ரெசென்ட் த ஃபியூச்சர் கார் ஆஃப் இந்தியா அசோக் லேலண்டோட இன் இங்கிலீஷ். அப்போ சொல்லுவா, அவ்வளோதான் கதி உன்னோட காலினி, இங்கிலீஷில் ப்ரெசன்டேஷன் பண்ணு இப்போ சொல்லி அவனை போட்டு குத்துட்டே இருப்பாவ. இவன் நின்றுட்டு இங்கிலீஷில் பேசுவான். அவன் பியூட்டிஃபுல் இங்கிலீஷில் பேசுவான். ஷாக் ஆகிடுவான், இவ்வளோ பிரமாதமாக பேசுகிறான். அப்புறம் தான் வந்து சொல்லுவான், ஆக்சுவலாக நான் வந்து படித்தேன், ரொம்ப சின்சியராக லைஃப் வேலை ட்ரை பண்ணேன், வேலை கிடைக்கல, சின்ன பசிக்கு ஒரு ப்ரெட்டை திருட ஆரம்பித்தேன், நான் திருடன் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்படியே இருக்கேன் நான், எனக்கு சீரியஸ்னஸே தெரியாத லைஃப்பில், ஐ ஜஸ்ட் லைக் அ பட்டர்ஃப்ளை மாதிரி இங்கே நான் பறந்துட்டுருக்கேன் அப்படி சொன்னோன்னா தென் அவளுக்குள்ள ஆக்சுவல் லவ் வரும். இப்போ லவ் வந்து அந்த அசோக் லேலண்டில் ஹீ வாண்ட்ஸ் டு டிசைட்ஸ் ஐ ஹவ் டு டூ சம்திங் ஃபார் தி பீப்புள். அந்த தாத்தாக்காக, அந்த சரத்குமாரோட அந்த வில்லனிக்காக ஹவு ஹீ பிளான்ஸ் ஒரு கிளைமேக்ஸ். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதில் இப்போ நான் கதை சொல்லும்போது இதில் எதுவும் ஓகே நைஸ் மாதிரியே இருக்கும் அது. ஆனால் என்ன ஒரு பெரிய மைனஸ் நடந்ததுன்னா, பிரபு சாருக்கு அப்போ கண்டினியூஸாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், பேக் டு பேக். எங்கள் ராஜா கையை வச்சாக்க ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாரம் ஒரே ஹீரோடு 2 படம் பேக் டு பேக் வரும்போது கன்ஃபியூஷன் வந்துடுது. ஸோ எங்கேயோ அந்த ஃபிலிம் வந்து அதனோட அந்த படம் பாதிச்சு, இந்த படம் பாதிச்சு. நாங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், பண்ணாதீங்க சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் படம் எடுக்கிறோம்னு சொல்லி அவள் கேட்கல. கரெக்டாக பேக் டு பேக் 2 படம் ரிலீஸ் ஆகிடுது. அண்ட் அந்த படம் ஓடல, இந்த படம் ஓடல. இதுக்கப்புறம் தெலுங்குல நம்ம மௌலி ஆக்டர், டைரக்டர், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர் எனக்கு. அவர் ராமோஜி ராவ் கம்பெனிக்கு ஹைதராபாத்தில் உஷா கிரண் மூவிஸ்னு அவங்க பண்ணிட்டுருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு அவர் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. ராமோஜி ராவ் என்ன பண்ணிட்டாரு, ஐ ஷுட் மேக் ஃபிலிம்ஸ் வித் கண்டென்ட், ஹீரோஸ் கிடையாது, எல்லாம் நல்ல கண்டென்ட்டு. அப்போ மயூரின்னு ஒரு படம், அந்த சுதா சந்திரன் கதை, பிரதிகட்டனா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு உஷா கிரண். அப்போது நான் அங்கே ஹைதராபாத்தில் மீட் பண்ணும்போது, சுரேஷ் நீங்கள் ஒரு பாலச்சந்தர்லேருந்து வந்திருக்கீங்க, ஒரு வித்தியாசமான கதை பண்ணுங்களேன், இங்கே பண்ணலாமே இங்கே அப்படின்னு என்னை வந்து ராமோஜி ராவ்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ராமோஜி ராவ் அவரை பற்றி ஹேவ் டு டாக் அபவுட் ஹிம், இஸ் அ கிரேட் மேன். தட் இஸ் நான் ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சன். அவரோட அந்த ட்ராவல் வந்து ஐ வில் டாக் அபவுட் ராமோஜி ராவ், தென் ஐ வில் டாக் அபவுட் தட் ஃபிலிம். அவரை மீட் பண்ணும்போது வெரி வெரி கூல், காம், கம்போஸ்ட் பர்சன். அவரோட சக்ஸஸ் பாருங்கள், இந்த சிட் ஃபண்ட்லாம் அதை பண்ணிட்டு இருந்தார், பிக்கிள்ஸ் இது ஆரம்பித்தார்,
அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பர் ஈநாடு பேப்பர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உஷா கிரண் மூவி சினிமா பண்ண ஆரம்பித்தார். தென் ஃபைனலி ஹீ மேட் ராமோஜி ஃபிலிம் சிட்டி. நாட் ஈவன் சினிமா பர்சனே கிடையாது, ஆனால் அவருக்கு லவ் ஆன் சினிமா, ஹி கிரியேட்டட் த ராமோஜி ஃபிலிம் சிட்டி. சரி, இப்பேற்பட்ட ஒரு எம்பையரை கட்டினார் அவர். எப்பேற்பட்ட ஆளாங்கிறதுக்கு நான் மீட் பண்ணும்போது தான் நான் ஃபவுண்ட் ஹிஸ் இது. அந்த படம் பண்ணும்போது என்னை வீட்டுக்கு கூப்பிடுவார். காரத்தால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் டு டைம் எல்லாம் நடத்துவார். சார் கம் அட் 8 o'clock பாரு, 7:55 அங்கே போயிடணும், ரெடியாக இருப்பார், வாங்க சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு நீட். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு அளவு, நான் ஒரு ஆல்மோஸ்ட் கண்டினியூஸாக 1 week அவர் வீட்டுக்கு போனேன். அதே அந்த டைமிங்கில் அந்த பேலன்ஸ்டு டயட் இருக்கும், ஃபுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கார்த்தால் 5 மணிக்கு எழுந்துட்டு வாக்கிங் போயிருப்பார். வாக்கிங் பண்ணி ஃப்ரெஷ்ஷனாக போய் உட்காந்து அங்கேருந்து ஹிவில் காரில் பார்த்தா ஒரு 20 நியூஸ் பேப்பர் இருக்குது பேக் சீட்டில். நான் அந்த சைடில் உட்காந்துருக்கேன் அவர் சைடில். என்ன சார் இவ்வளோ பேப்பர்னு? வேர்ல்டோட எல்லா பேப்பரும் இருக்குது அதில். நியூயார்க் டைம்ஸ்லேருந்து போன வாரத்தை எல்லாம் ஹீ கெட்ஸ் இட். ஹீ யூஸ் டு கெட் இட் ஃப்ரம் அந்தந்த ஊர்லேருந்து. வேர்ல்டில் என்ன நடக்கிறதுன்னு ஐ ஷுட் நோ. நான் நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு தெரியலன்னு தப்பு இல்லையா? ஸோ ஐ ஷுட் நோ வாட் இஸ் ஹவு தே ஆர் டூயிங் தி எடிட்டோரியல், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. அப்போ நமக்கு டெலிவிஷன் இன்டர்நெட் கிடையாது. ஸோ ஹீ வாண்டட் டு கீப் ஹிம்செல்ஃப் அப்டேட். அந்த ட்ராவல் அவருக்கு ஒரு 30 minutes நடக்கும். கட ஒரு பேப்பராக படிச்சுடுவேன் நான். அங்கே போய் லஞ்ச் டைமில் படிப்பேன், ஈவினிங் டைமில் ரிட்டர்ன் வரதுக்கு ஆல் பேப்பர்ஸ் ஐ வில் ரீடு. அவ்வளோ இதாக இருப்பார். அண்டு அவரோட இதில் நாங்கள் டிஸ்கஷனுக்கு வர சொல்லுவார். கரெக்டாக ஒரு 4 o'clock டைம் சொன்னார்னா 4 o'clock நாங்கள் போயிடுவோம். அவர் 3:55 கரெக்டாக வந்துடுவார். அவங்க ஒரு ரூஃப் கார்டன் இருக்கும் ஈநாடில். உட்காந்து வரத்துக்குள்ளே அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லாருக்கும் வந்து என்ன ஸ்நாக்ஸ் வேணும், அது அந்த அவரை மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன் மாதிரி பிளானிங் ஐ ஹவ் நெவர் சீன் எனிவேர். அவரோட ஆட்கள், அவரோட ஸ்டாஃபு எல்லாம் அவ்வளோ வெல் ஆர்கனைஸ்டு ஒரு மெஷினாக நடக்கும். வரத்துக்கு முன்னாடி, சார் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க, உங்களுக்கு கார் ரெடியாக இருக்குது சார், 3:30க்கு ஃபோன் வந்துடும். உங்களுக்கு இங்கே வந்த உடனே உங்களுக்கு என்ன சார் டிஃபன் சாப்பிட்றீங்க, வி ஹவ் போண்டா, வி கேன் டூ பஜ்ஜி, வி கேன் டூ பக்கோராஸ், எல்லாம் கட்டு பிடிச்சிடுவாங்க. நம்ம அங்கே போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கும். அந்த பக்கோரா சாப்பிட்ற அந்த 10 நிமிஷம் கணக்கு தெரியும், சூடாக வரும். அதை நீங்கள் சாப்பிட்டு பேசிட்டு அவர் மேனேஜர் இருப்பார், எப்படி இருக்கீங்க ஜெனரலாக பேசிகிட்டே இருக்கும்போது சாப்பிட்டு முடி காஃபி வரும்போது அவர் வந்துடுவார் கரெக்டாக. கரெக்டாக யூ நோ இட் இஸ் another 5 minutes. டீ காஃபி வரும், அவரும் சாப்பிடுவார் உங்களோட. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் லைஃப். ஜென்ரலாக ஒரு 5 நிமிஷம் அந்த காஃபி சாப்பிடும்போது பேசிட்டு எல்லாம் கிளியர் ஆகிட்டு கிடக்குன்னு கிளியர் ஆகிட்டு எஸ் லெட் ஸ்டார்ட் டைம். அந்த 15 minutes எவ்ரிதிங் இஸ் ஓவர். 4 o'clock கரெக்டாக டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும். கதை நரேஷன் டைமில் என்ன பண்ணுவார், யூ ரெடி வித் ஸ்கிரிப்ட் ப்ளீஸ் நரேட் பண்ணிட்டு கண்ணை மூடின்னு விடுவார். பிரச்சனை எங்கன்னா நம்ம கதை சொல்லும்போது ஒருத்தர் நம்ம அவர் கண்ணை பார்த்து டயலாக் கதை அவர் சொல்ல, நீ என்னை பேசும்போது நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாய் அவனோட எக்ஸ்ப்ரெஷனில், அது நான் கண்ணை மூடிக்கிறதுல கண்ணை மூடிடுவார். 1/2 hour 45 minutes அப்படியே கேட்டுட்டு ஃபுல் அந்த என்ன சொன்னேன்னு கதைங்கிறது நான் தூங்கலை, நான் ஃபுல் ஃபோக்கஸில் கேட்டேங்கிறதுக்காக அப்படியே அந்த கரெக்டை நமக்கு ரிப்பீட் பண்ணுவார். இது நல்லா இருந்தது, இது பாயிண்ட், இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், இட் இஸ் பீன் அனலைசிங். இட்ஸ் வெரி சின்சியர்லி ஃபோக்கஸ்ட் பர்சன். ஃபுல்லாக சொல்லுவார், இட்ஸ் வெரி குட், இது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வெரி குட். அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 போகும்போது 1 more காஃபி வந்துடும் கரெக்டாக. காஃபி சாப்பிட 4 to 5 டைம் கொடுத்தா 5 மணிக்கு முடிச்சுட்டு போயிடுவார். இது வந்து எவ்ரி டைம் த ரொட்டீன் வாஸ் தேர். ஆனால் அந்த 4 to 5 இஸ் ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் எல்லாரோடும் அந்த அட்டென்ஷன் இருக்கும். அங்கே முடிச்சுட்டு அந்த என்னெல்லாம் சொல்கிறாரோ நோட்ஸ் கொடுத்துருவார் பக்கத்தில் ஒரு பிஏட்ட. இதில் இது நடந்தது அவர் நோட் பண்ணிட்டு அப்படியே அது மெயிலாக இல்லைன்னா லெட்டராக வந்துடும் நமக்கு, இன்றைக்கி இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் நடந்து ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லுவோம். இது வந்து சரி, அவர் வந்து ஈநாடு நடத்துகிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது திடீர்னு ஒன் டே ஒரு பெரிய நிறைய ஏக்கர்ஸ் வாங்கியிருக்கார். ராமோஜி ஃபிலிம் சிட்டி கட்டலான்னு ஒரு பிளான் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸ்க்கும், ப்ரொடியூசர்ஸ்க்கும், ஆக்டர்ஸுக்கும் ஒரு கொஸ்டினர் ஃபார்ம் வந்தது. லுக் அட் த வே ஹி கண்டக்டட். எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஃபிலிம் சிட்டியில் தேவை உங்களுக்கு. ஸோ ஒருத்தரோட ஒப்பீனியன். இப்போ நான் டைரக்டரை வந்து சார் இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், சாங்ஸுக்கு லொக்கேஷன் தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு கேமராஸ் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும், காஸ்டியூம்ஸ் எல்லாம் கிடச்சா என்னெல்லாம் ஆவாவா ஒரு இன்புட்ஸ் கொடுத்தோன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு டீமை வச்சுட்டு ஹி டிஸ்கஸ்ட் தரலி. அப்புறம் மெயின் கோர் டைரக்டர்ஸ், அப்போ ராகவேந்திரா சார், தாசரி நாராயணராவ் சார், எல்லோரும் பெரிய தலையெல்லாம் கூப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி பேசிட்டு ஸ்டார்டட்.
அது வந்து இன்னைக்கு ஹைதராபாத்துக்கு போய் லேண்ட் ஆனாங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்க்காத ஆளு கிடையாது. எல்லாரும் பஸ் எடுத்துட்டு ஒரு எப்படி கோல்கொண்டா பார்க்கணுமோ ராமோஜி ஃபிலிம் சிட்டி பார்க்குற லெவல் கொண்டு வந்துட்டார். ஆனால் த பிளானிங், த வே ஹி டிட் தட் ராமோஜி ஃபிலிம் சிட்டி அன்இமேஜினபிள். தட் என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக அதனோட என்ன தெரியுமா அவரோட கோர் லாக்லைன் அதுக்கு கம் வித் ஸ்கிரிப்ட், கோ வித் பிரிண்ட். லேப் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். ரெக்கார்டிங் தியேட்டர், டப்பிங் தியேட்டர், எடிட்டிங் ரூம்ஸ், லொக்கேஷன்ஸு, கேமராஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அங்கே காஸ்டியூம் செக்ஷன், ஆர்ட் டைரக்டர் செக்ஷன், சாங்கு லொக்கேஷன்ஸ், சார் செட்டு, ஒரு ஃப்ளோர், பெரிய பெரிய ஃப்ளோர்ஸ், க்ரீன் மேட், அது இது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டி எங்கேயுமே கிடையாது, ஏஷியாலே கிடையாது. அவ்வளோ பெருசு. டாக்ட் அபவுட் எங்கேருந்து வேர்ல்டுலாம் வந்து அங்கே பண்ணுறாங்க ஒர்க்கு. ஹூ டிட் இட், வாட் இஸ் ஹிஸ் இமேஜினேஷன், விஷன், பெரிய விஷனரி. அது வந்து அவர் லைஃப் டைமில் அது கட்டி அவர் செகண்ட் செக்ஷனுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காருங்க. தட் இஸ் தி கேலிபர் இன் விச் ஹி வாஸ். ஸோ மேன், அந்த பர்சனை நான் மீட் பண்ணி, நான் ஃபிலிம் சிட்டியை நான் ஜீரோலேருந்து அந்த எம்டி லேண்ட்லேருந்து அவர் க்ரியேட் பண்ணி கட்டி, அவரோட அந்த கம்பெனிக்கு நான் 2 படம் பண்ணி, அப்புறம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட இடிவி செக்ஷனில் அவளுக்கு இப்போ ரீசெண்டாக கூட வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணி, அந்த ட்ராவல் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இன்ஸ்டிடியூஷன். வாட் ஹி ஹஸ் கிரியேட்டட் இஸ் அன்இமேஜினபிள். அந்த மாதிரி ஒரு கிரேட் மேன் வந்து இஸ் நோ மோர், பட் வாட் ஹி ஹஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இஸ் அ கிரேட் லெகசி. ஸோ அவரோட நான் 2 படம் பண்ணும்போது மௌலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவரை நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் இம்ப்ரெஸ்ட் மீ. அவர் ஆல்ரெடி எனக்கு அந்த டைமில் என்னோட சத்யா, இந்திரடு, சந்திரடு, பிரேமாலாம் பார்த்துருக்காரு. கரெக்டாக சொல்கிறாரு, இந்த படம் இந்த படம் நல்லா இருந்தது. ஹி இஸ் அப்டேட்டட், வெரி அப்டேட்டட். என்ன அரைகுறையாக ஒருத்தர் பார்க்குறேன்னா யார் அவரை பற்றி எல்லாம் தெரியும். பேசிட்டு அண்ட் ஐ லைக் பால்சந்தர்ஸ் மூவிஸ். நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியும். எல்வி பிரசாத் இஸ் கிரேட் ரெஸ்பெக்ட். தாசரி சார் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். எல்லாம் அப்படி நீ யாரை பற்றி சொல்கிற எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு என்ன கிரியேட் பண்ணிட்டார். சரி, கதை இருக்கா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இந்த மாதிரி சினிமா கே பாலச்சந்தர் சார் பண்ணுவார் சார். தட் இஸ் ஒரு புது ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் வித்தியாசமான கதையெல்லாம் அவர் பண்ணுவார். எனக்கு பண்ணணும்னு ஆசை. நான் பண்ணின சத்யா, பிரேமா, இந்திரடு எல்லாம் ஒரு கமர்ஷியல் ரெகுலர் லவ் ஃபார்மேட்டு தான். ஒரு கதை இருக்குது, ஒரு நாவல், அம்மானு டைட்டில் இது புக்கு. அதனோட நான் தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், படிங்க. அது பண்ணலாமா, முடியுமா கேளு, சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னாரு. ஓகே சொல்ல, அடுத்த நாளே அது டிரான்ஸ்லேட் அடித்து டைப் அடித்து என்னோடய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுது. நான் படித்தேன். ரொம்ப டிப்பிக்கல் கேபி சார் படம் கதை. இல்லை சார், இப்படி ஒரு கதையை நம்ம பண்ணலாமா? அனந்த் சாருக்கு ஃபோன் பண்ணேனுங்க இந்த சென்னைக்கு. சார் இந்த மாதிரி ஒரு கதை இதான் சொல்லிகிட்டே இருப்பேன் சுரேஷ், வித்தியாசமாக படம் பண்ணணும்னா இதுதான் சேலஞ்சு, டைரக்டர் ஆல்சோ வில் பி ஹாப்பி, டூ இட் அப்படின்ட்டார். சரி உட்காந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயை, அந்த நாவலை ஸ்க்ரீன் பிளேயாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸில் போனேன் நான். அதெல்லாம் பிடிச்சது கடகடன்னு வந்துடுச்சு ஸ்க்ரீன் பிளே. போய் அவர்கிட்ட நரேட் பண்ணும்போது ஃபுல்லாக கேட்டார். அதே மாதிரி கண்ணு மூடின்னு கேட்டுட்டு, யூ நோ வாட் அப்படின்னாரு, இந்த புக்கு இப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாட் யூ ஹாவ் டன் இஸ் ஃபேபுலஸ். ஓப்பனாக பாராட்டிட்டார், எக்ஸ்ட்ரீம்லி வெல், பண்ணுங்க இது, ப்ரொசீட் அப்படின்ட்டார். அது யார் ஆர்டிஸ்ட்? அப்போ சுஹாசினி அதுக்கு ஆக்ட் பண்ண ஒரு மெயின் ரோலு, ஷரத் பாபு, ஒய் விஜயா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு நம்ம எஸ்எம்என் ஒரு கேமராமேனை அவர் இதுக்கு நான் பண்ணலான்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன் நான். அவர் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும்னு அவர் என்ன மறந்துட்டீங்களா கேட்டார் சத்யாவுக்கு. அப்புறம் இது கூட்டிகிட்டு அவரை வச்சுட்டு அந்த ஹோல் ஃபிலிம் இப்போ ஷார்ட் இன் ஜஸ்ட் 22 days, ஒரு 22 lakhs பட்ஜெட் நினைக்கிறேன். ரொம்ப காம்பேக்டு. ஆனால் அந்த ஃபிலிம் வந்து இடிவி வின் அவரோட இதில் இருக்குது, ஆப்பில் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் ஃபிலிம் ரியலி ஒர்த் வாட்சிங். ஒரு சேலஞ்சிங் ஸ்கிரிப்ட். ஐ ஜஸ்ட் டெல் யூ தட்ஸ் இன் சினாப்சிஸ் இன் 1 minute. அம்மாங்கிற ஸ்டோரி என்னென்னா, சுஹாசினி ஒரு 30+ இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க தூர்தர்ஷன் ஹைதராபாத் வேலை பண்ணுறாங்க ஆங்கராக. அவருக்கு பாஸ் தூர்தர்ஷனில் ஷரத் பாபு, அவர் டிடி சீஃப். ரெண்டில் ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்குள்ள. இவள் லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்டோரி என்னென்னா, இவள் வந்து ஒருத்தனை லவ் பண்ணியிருப்பா ஒரு ஏஜ் ஆஃப் 25. அவன் வந்து இவளை சீட் பண்ணிவிடுவான். ஸோ லவ் மேலே அவளுக்கு ஒரு சின்ன அறிவறுப்பு. ஷிவில் அப்படியே ஸ்பிட்ஸ்டராகவே இருந்துடுறேன், கல்யாணமே வேண்டான்னு இருப்பாள். ஆனால் அவளுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளோட பிரதரோட
ஒய்ஃபு ஒரு சின்ன பொண்ணோடு வருவாள் வீட்டுக்கு. அவன் பேபி ஒரு கேர்ள் ஒரு 5 year old ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இவளுக்கு அவன் மேலே ஒரு இது வரும். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, செகண்ட் குழந்தைக்கு வந்திருப்பா. ஸோ அவள் ப்ரெக்னன்சிக்கு டெலிவரிக்கு சுற்றின்னு இருக்கும்போது இந்த குழந்தை ஃபுல்லாக இவளே பார்த்துப்பா. டெய்லி அவளோட விளாடுறது, அவளை ஐஸ்கிரீம் ஷாப் கூப்பிட்டு போகிறது. ஷி பிகம்ஸ் வெரி அட்டாச் டு தட். ஆனால் குழந்தை டெலிவரி ஆகி அந்த குழந்தையோட வந்ததோட நீ என்ன சொல்லுவா, உனக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தைன்னு விட்டுரு என்கிட்ட, நான் வேணால் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாள். அப்படியே மாறிடுவாங்க. வேலை முடிஞ்சுடுத்து இன்னும் விளாடுறேன், குழந்தைய வந்து எடுத்துக்கலாம்னு திட்டிட்டு போயிடுவா. இவளுக்கு அந்த குழந்தை அட்டாச் ஆகிடும், போயிடுவா. ஸோ அகெயின் தெர் இஸ் அ லாங்கிங் ஃபார் அ சைல்டுன்னு ஒரு மேட்ரு வரும். ஒரு பக்கம் லவ் கிடையாது, இப்போ லாங்கிங் ஃபார் சைல்டு அதுவும் வராது. அடுத்தது என்ன வரும், ஒரு டீனேஜ் கேர்ள் வருவா லைஃப்பில். யாரோ 4 பேர் அவளை துரத்தின்னு இருப்பாங்க. அதுலேருந்து அவள் காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு மழை பெஞ்சுனுக்கு இங்கே இருக்க சொல்லுவாள். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ரொம்ப அழகாக பேசும். இவளுக்கு அவன் மேலே அட்டாச்மெண்ட் வந்துடும். அவளுக்கு அவளோட ஸ்டோரி அவள் எதுவுமே சொல்ல மாட்டாள். எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாக இருக்கேன், நான் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன், என்னோடய வேறு அப்பா அம்மாலாம் ஊரில் இருக்காங்க, அது மாதிரி சொல்லிவிடுவா. இவள் அங்கேயே இருப்பாள். டெய்லி அவளோட இப்போ இவளோட அட்டாச் ஆகிடுவாள். நமக்குன்னு ஒருத்தி இருக்கா, ஒரு யங் கேர்ள், பரவாயில்ல சின்ன குழந்தையில அந்த ஒரு யங் கேர்ள் அவளோட அட்டாச் ஆகி அவளோட மூவ் பண்ணி அவளுக்கு சாவியும் கொடுத்துட்டேன், எப்போ வேணால் வரலாம், நான் உன் வீடாக நினச்சிக்கோ. ரொம்ப அட்டாச் ஆகும்போது கரெக்டாக ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு ஒரு இடி மழை அழுது வீட்டுக்கு வந்துடுவாள். பார்த்தா அவள் இன்னொருத்தனோட பெட்டில் இருப்பாங்க. ஷாக் ஆகிடுவா. தட் இஸ் இது இவ்வளோ ஏமாற்றிட்டா என்ன, கெட் அவுட் சொல்லி அடித்து அவளை வெளியில் அனுப்பி அப்படியே ஷேட்டர் ஆகிடுவாள். லைனாக எல்லோரும் என்னை வரவங்களாம் என்னை விட்டுட்டு போகிறா. எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது ஆங்கராக அன்றைக்கி நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் கரெக்டாக என்ன ஷாக்கிங் நியூஸ் வரும்னா, ஒரு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு அம்மா குழந்தைகளுக்கெல்லாம் விஷம் கொடுத்து, அவளும் விஷம் சாப்பிடும்போது குழந்தைகள் இறந்துடுத்து. ஆனால் இவ வந்து சாகலை. ஷாக் நியூஸில் அந்த அம்மா வந்து மென்டல் ஆகிட்டா, மென்டல் அசைலமில் இருக்கான்னு ஒரு நியூஸ் வரும். படிக்கும்போது ஹாஃப் வேலே ஆங்கரிங் போது அவள் இதாகிடுவா, தடுமாறிடுவா. அப்புறம் யார் பார்த்தா இவளோட காலேஜ் மேட் அவள். உடனே அங்கேருந்து அவளை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதை முதல்ல ஷூட் பண்ணாங்க. கேமரா எடுத்துகிட்டு போய் அவள் இன்டர்வியூ எடுக்கணும்னு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து அவள் ஃபீலிங்கில் இருப்பா, மென்டல் கிடையாது, ஆனால் அந்த பாதிப்பு அந்த இன்சிடெண்ட் ரொம்ப இருக்கும். அவள் சொல்லுவாள், நல்ல பசங்க, ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவளை வச்சுட்டு தண்ணி வேலையெல்லாம் எடுத்து ஆட்களாக வச்சு டான்ஸெல்லாம் ஆட வச்சுட்டு ரொம்ப பெஸ்ட்டு ஃபெலோ அவன். அதனால் அந்த இதில் தாங்க முடியல, பசங்களும் ரொம்ப அவசரப்பட்டுருக்கு சொல்லி ஒரு நாள் விஷம் கொடுத்துட்டேன், நானும் சாப்பிட்டேன், அதுக்கு செத்து போயிடுத்து, நான் சாகலை சொல்லி அழ ஆரம்பிச்சிடுவாள். இந்த டயலாக் வந்து சொல்லும் அந்த பொண்ணை எண்டில் கடைசியில், குழந்தைகள் நல்லது ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் வேண்டாம், மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு அவள் கடைசியில் அந்த மென்டலாக சொல்லுவாள். இது அப்படியே அந்த வீடியோ கேசட்டை பார்த்துட்டே இருப்பாள். சரத்பாபு கேரக்டர் ஃப்ரெண்டு ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லுவாள். அவன் வருவான். டீ எல்லாம் டீ சாப்பிட்றீங்களா சொல்லிவிட்டு, நேற்று ஒரு ரெக்கார்டிங் பண்ணேன்னு சொல்லி போட்டு அதை ஆன் பண்ணிவிட்டு அவள் இதுக்கு போயிடுவாள், கிச்சனுக்கு போவாள். இவன் அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு நேற்று அந்த மென்டல் அசைலமில் அந்த பொண்ணு பேசுகிறது, அந்த டயலாக் வரும், குழந்தை இருக்கணும் ஆனால் ஹஸ்பண்ட் இருக்கக்கூடாது, அப்படியே பாஸ் ஆகிடும். இப்போ ரிமோட்டில் அங்கேருந்து பாஸ் பண்ணியிருப்பான். டைரெக்டாக கேட்குறதுக்கு பயம். அவன்கிட்ட என்ன சொல்ல, இதே டயலாக் நான் உங்கள்கிட்ட கேட்டா அப்படின்னு கேட்பான். அப்படியே பார்ப்போம் நான். தட் இஸ் ஐ வாண்ட் அ சைல்டு த்ரூ யூ பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மேரிட் யூன்னு சொல்லுவான். அவன் அப்படியே பார்த்துட்டு சொன்னது பெரிய ஸ்டேட்மெண்ட் அது, ஆனால் வேறு மாதிரி அடல்ட் அவள் நாசுக்காக சொல்லிவிடுவா. அதை இவன் ஏந்துட்டு முதல் வேலையாக இந்த கேசட் எடுத்து தூக்கி எறி, நீ அது வந்து சரியில்லை, நீ பேசினது ஏதோ எமோஷனாக நீ பேசுகிற, ஐ திங்க் இந்த பொண்ணோடலாம் பாதிச்சிருக்கு, உனக்கு கொஞ்ச நாள் லீவ் எடு. அவன் ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் தான் இவளுக்கு நான் என்ன கேட்டேன்னா, ஐ ஆஸ்க்ட் ஹிம் டு ஸ்லீப் வித் மீ, ஹேவ் கிவ் மீ எ பேபி. அவளால் அந்த அசிங்கமாக இருக்கும் அவளுக்கு. வீடு விட்டு காலி பண்ணி வீட்டிலே இருக்க மாட்டான். இவன் தேடுவான், நெக்ஸ்ட் டே வருவான், எங்கே போய் இல்லை, வேறு எங்கேயோ போய் இருப்பா, ஹாஸ்டலில் எங்கேயோ. இவன் போய் தேடி பிடிச்சின்னு, என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னா பேசிட்டாய், கேட்டுட்டாய், மனசில் இருக்கிறது. பட் நம்ம சொசைட்டி அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து நம்ம நடக்காது. இது வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது, நீ பேசிட்டு விட்டுடு, அதனால நீ ஃபீல் பண்ணாத. இவன் எப்போதுமே என்ன பண்ணிட்டு, சரத்பாபு கேரக்டர் பிரமாதமாக இருக்கும். அவனோட பொண்டாட்டி பற்றி பேசிகிட்டே இருப்பான், பிரமாதமாக பேசுவான். என்ன பொண்டாட்டி தருவான், தங்காங்க. இவன் வந்து என்ன சொல்லுவான்,
உனக்கு ஒரு மேட்ரு காட்டணும் என் கூட வா சொல்லிட்டு இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவான் சுஹாசினியை. சரத்பாபு சுஹாசினி அவரோட வீட்டுக்கு கொண்டு போவார். அவள் பொண்டாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு. அது மகா வேர்ஸ்ட்டு. சொன்னதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட்டு. என்ன ஆஃபீஸ்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்க, என்ன படுக்கிறேன் அவனோட அப்படி காப்பாவ. அவனுக்கு என்ன இப்படி ஒரு பொண்டாட்டி நல்லா இருக்கா, நல்ல பொண்டாட்டி சொல்லிகிட்டே இருந்தார், இப்படி பேசுகிறாள் இவ. எதுக்கு ஏன் வீட்டுக்கே வரேன் நீ? அவளால் தாங்க முடியாது. என்னடா இப்படி பேசுகிறாளே. நான் கிளம்போது இது கேளு, அவள் போட்டு தாக்குவா இப்படி எல்லாம் கேட்டிருப்பான். என்னங்க இந்த மாதிரி பொண்டாட்டி நீங்கள் இப்படி சிரிச்சுன்னு எப்போ பாரு ஜோக் அடிச்சுன்னு சிரிச்சுட்டு இருக்கீங்களே சொல்லும்போது சொல்லுவான், கடவுள் என்ன கொடுக்குறோன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும், அது டென்ஷன் ஆகக்கூடாது சொல்லி அவனோட தத்துவம் சொல்லும்போது அவளுக்கு ஹவு குட் இஸ் பி லைக் திஸ் சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாகி லைஃப் எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி கிடைக்கும், உனக்கு கிடைக்கலங்கிறதுக்கு நீ ஃபீல் ஆகக்கூடாது, எனக்கு இப்படி கிடச்சிருக்கு அதுக்கு நான் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லி அழகாக அந்த என்ன சொல்லணுமோ எமோஷன் இன்ஜெக்ட் பண்ணிவிடுவான். என்ன பண்ணுவா, சரி சொல்லிட்டு வெளியில் போவேன். இங்கே தான் ட்விஸ்ட்டு வரும் படத்தில். கேட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தா கேட்லேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வந்துட்டுருக்கு, உள்ளே வந்துட்டுருக்கு. பார்த்தா ஒரு டீனேஜ் கேர்ள் இவள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருந்தா. அவள் இவளோட வீட்டிலே பெட்ரூமில் இன்னொருத்தொண்டு இருந்தாள். அந்த பொண்ணு அங்கே நிற்கிறது. இவளுக்கு ஷாக், இந்த பொண்ணு இங்கே வருது. அப்போ சரத்பாபு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு சொல்லும், தலையாட்டம் ஒன்றும் சொல்லாதேன்னு. சரத்பாபு பொண்ணுன்னு இப்போ தான் தெரியும் அவளுக்கு, டீனேஜ் கேர்ள். அவளுக்கு ஷாக்கு. இவ என் கூட சொல்லக்கூடிய இல்லை, என் கூடவே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்து எனக்கு யாருமே இல்லை சொல்லி ஒருத்தனோட படுத்திருக்கா. இவ காட்டி கொடுக்கணும். இவள் ஒரு பக்கம் அவள் வந்து தலையாட்டின்னு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணும், நீ கிட்ட வந்துட்டு நீ போயிடு, நான் வரேன் பின்னாடியே. இப்போவோ பின்னாடியே வருவாவ. என்னடி இது சொன்னால், இல்லை அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். என்ன ஆச்சுன்னா, நான் லவ் பண்ணேன் அவனை, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அன்அஃபிஷியலாக, இதில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படின்னா ப்ரெக்னென்ட்டு, இப்போ நான் ப்ரெக்னென்ட்டில் இருக்கேன், ஆனால் அபார்ஷன் பண்ண முடியாது சொல்லிட்டார் டாக்டர். கரெக்டாக அந்த ஸ்டேஜில் இருக்கா. அப்போது இதை வீட்டில் இப்போ தெரிய வந்துடும். நீ சொல்லாத வீட்டில் சொல்லணும், எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இப்போ 4வது மாதம் நீ ப்ரெக்னென்சி வெளியில் வந்துடும் வயறு, எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? யூ ஹாவ் டு டெல் கோ அப்படின்பாவா. வீட்டுக்கு போய் சரத்பாபு வீட்டு போய் பொண்ணு வந்து சொல்லிவிடும் இந்த மாதிரி நடந்தது. அது இவனும் சொல்ல, சுஹாசினி இந்த மாதிரி நான் பார்த்தேன் இதெல்லாம் சொன்ன உடனே விஜயா கேரக்டர் சரத்பாபு ஒய்ஃப் அவள் கண்ணா பின்னான்னு திட்டுவா அவளை, நீ சாவடி அந்த பொண்ணை போட்டு அடிச்சுடுவாங்க. இப்போ குழந்தை பெற்று தான் ஆகணும், அபார்ஷன் பண்ண முடியாது, அந்த லவ்வர் காணும். ஸோ என்ன பண்ணோம், ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணதுன்னு ஐடியா சொல்லுவா. சரத்பாபு ஒரு ஐடியா வருவார், உனக்கு லவ்வரை காணும், நீ ப்ரெக்னென்ட்டு, குழந்தை நீ அபார்ஷன் பண்ணுற லெவலுக்கு போயிட்டாய், பண்ண வேண்டாம், ஓகே. சுஹாசினிக்கு ஒரு குழந்தை வேணும், நீ இவ்வளோட போ, அந்த ஊட்டியில் ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் யூ டெலிவர் த பேபி, கிவ் த பேபி டு ஹர், குழந்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு நீ போய்டு அப்படின்னு சொல்லுவாள். ஓகே சொல்லுவாள். ஸோ இவளுக்கு என்னென்னா, நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறத கடவுள் இங்கேருந்து ஒரு கணக்கு பண்ணி எனக்கு கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு போயிடுவா. அவள் டெலிவரி பண்ணிவிடுவா, இந்த குழந்தை இவளுக்கு கிடச்சிடும். குழந்தையோட சந்தோஷம் பாட்டெல்லாம் பாடுவா. ஷீ இஸ் ஹாப்பி, ஐ ஹவ் பிகம் அ மதர்னு எல்லாம் பாடின்னு இருப்பாள். அம்மான்னு அப்போ தான் வரும். முடியும் போது சடனாக அந்த கேர்ளோட லவர் திரும்பி வந்துடுவான். அவன் ஜெனுவினாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவன் ஒரு கன்காக்ஷனுக்கு போய் அவன் 3 months அவன் யார் எங்கே இருக்கேன்னு தெரியல, இப்போ வந்துட்டான். திரும்ப வந்துட்டு குழந்தை இருக்குது சொன்னேன். இவள் வந்து சரத்பாபுகிட்ட பேசாமல் இந்த சின்ன பையனும் பொண்ணும் அந்த குழந்தைய கூட்டின்னு வந்துடுவாங்க மறுபடியும். அவள் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் என் புருஷன் வந்துட்டான் லவர், என் குழந்தை கொடுத்துருங்கம்பா. வந்து புரியுது. அவள் என்னோட ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 5 days நம்ம குழந்தை மாதிரி இருக்கும்போது அவள் சாவடி கூட ரெடியாக இருந்தா. பட் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அவள் எடுத்துன்னு போயிடுவாள். திரும்பி வந்து அவள் வந்து சரத்பாபு சொல்ல, நான் குழந்தைய கூட்டின்னு என் குழந்தை வந்துடுத்து சொன்னான். அவன் ஹவு டேர், நீ எப்படி பண்ணலாம் அதை சொல்லிட்டு அவள் 2 பேரும் எடுத்துட்டு தரதானே அங்கே போ ஹில் ஸ்டேஷனுக்கு. பார்த்தா அவள் இல்லைங்க. இப்போ திட்டுவார், எப்படி நீங்கள் பண்ணலாம், அவன் லவர் போயிட்டான்னு சொன்னேன், நீ வந்து அபார்ஷன் பண்ண ரெடியாக இருந்த, குழந்தை வந்து உங்களுக்கு தேவையில்லைங்கிற லெவலில் இருந்தது, அவள் டெலிவரி வந்து அவளுக்கு குழந்தை வேணும், இந்த ஐடியா கரெக்டாக இருந்து அவள் குழந்தைய இப்போ நீ ஹவு கேன் யூ டேக் இட் பேக் சொல்ல 2 பேர் பிடிவாதம் இப்படி பண்ணுவாங்க. பயம் வந்துடும், அவள் சூசைட் பண்ணிட்டாளான்னு. அவள் தேர்ட் ஆரம்பிப்பார். அவர் தேர்ட் வார் எங்குமே இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மதரோட நம்ம ஆசிரமம் இருக்கும், மதர் டெரஸாவோட ஆசிரமங்க. போயிட்டு இருக்கோம், நிறுத்துவாரங்க. பார்த்தா எங்கே இருக்கான்னு பார்த்தா
ஃபுல் பசங்க இருக்கும், அங்கே நிறைய லேடிஸ் அந்த சாரியில் உட்காந்துருப்பாங்க, ஒயிட் இதில் ஒரு மதர் டெரஸா மாதிரி. இவளும் அதில் உட்காந்துருப்பா. அப்போ பார்க்கும்போது சொல்லுவா, டயலாக் நல்லா சொல்லியிருப்பாருங்க, ஒரு குழந்தைக்கு தாயானன்னு நினச்சா இன்றைக்கி இவ்வளோ பேருக்கும் அவள் தாயாயிட்டா, எல்லோரும் அம்மா அம்மான்னு கூட்டி அவளை போய் சுற்றி பெட்டி பிடிப்பாங்க. அப்படின்னு ஒரு படம் பியூட்டிஃபுல்லாக நான் ரசித்து எடுத்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும். ராமோஜிராவ் வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்னே பல தடவை சொல்லி எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர்ட்டு அந்த படத்தை காட்டியிருப்பார். ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் ஃபிலிம். நல்ல படம். ஆனால் எனக்கு இங்கேருந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஹைதராபாத் சென்னை போய் பாலச்சந்தர் சார் காட்ட முடியல. நான் கதை சொன்னேன், ரொம்ப ரசித்தார். இதுதான் படம் பண்ணணுடா அப்படிம்பாரு. ஸோ ப்ரவுட் ஆஃப் தட் ஃபிலிம். அது இப்போ லக்கிலி இந்த ஓடிடிலாம் வந்ததுனால அது சேனலில் இடிவி வின்ல இருக்குது. யூ ஷுட் see it ஃபார் மை சேக். ஒரு குட் சினிமா அப்படியும் எடுக்க முடிஞ்சது என்னாலங்கிறது ஒரு சந்தோஷம். தென் there was another film உடனே ஃபார் பாலச்சந்தர் சார், ஃபார் ராமோஜி ராவ், தட் இஸ் வசுந்தரா. சிதாரா, சரத் பாபு. அகெயின் ஒரு அது அந்த ஆக்சுவலாக அந்த அம்மாவுக்கு பிரம்மானந்தம் ஒரு பிரமாதமான ரோல் பண்ணியிருக்கார். அதில் ஒரு காமெடி ட்ராக் அவருக்காக பண்ணேன். ஒரு எமோஷ்னல் மேரானாம் ஜோக் ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி வரும். அது அவருக்கு அதில் ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. அப்புறம் அந்த படத்துக்கு பெஸ்ட் காமெடின்னு அவருக்கு கிடச்சிது. இந்த அண்ட் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அவார்டு அந்த படத்துக்கு கிடச்சிது. வசுந்தரா நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அவார்டு கிடச்சிது. சின்ன பாப்பா நான் ஆக்ட் பண்ண அவளுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. மிக்சிங்காக ஒரு அவார்டு கிடச்சிது. கேமராமேனுக்கு அவார்டு கிடச்சிது. ஸோ அந்த படம்லாம் நல்ல ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபிலிம் ரொம்ப நல்ல பேர், வசுந்தரா. அது ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஃபாதர் சரத்பாபு, கீதா ஒய்ஃபு, ஆன் த டே ஆஃப் டெலிவரி, தட் இஸ் ப்ரெக்னன்சி டெலிவரி டைமில் அவள் ஒய்ஃப் செத்துட்டான். அவன் மைண்டில் என்ன தெரியுமா, இந்த குழந்தை வந்து பிறந்ததுனால என் ஒய்ஃப் செத்துட்டான், அவ்வளோதான். அது தீம். அவன் பொண்ணை பார்த்தா அவனுக்கு ஹேட்ரட், ஜஸ்ட் ஹேட் சார். இவெல்லாம் பொண்ணா இது சொல்லி அவளை பார்த்தா அவனுக்கு அப்போ ஒய்ஃப் ஞாபகம் வரும். அவளை ஃபுல் டிஸ்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பான், திட்டுவான், அவள் பேச மாட்டான். ஒரு பாட்டி அவள் தான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான் அந்த குழந்தைய. அதனோட ஹையஸ்ட் லெவல் என்ன வரும்னா, அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ் நல்லா படிக்கும், இவர் கண்டுக்கவே மாட்டார். ஃபஸ்ட் ரேங்க் வரும், கண்டுக்க மாட்டார். அடுத்த ரேங்க் வரும், காலேஜுக்கு போகும், அது காலேஜில் கோல்டு மெடல் வாங்கும், அது கூட அவர் கண்டுக்க மாட்டார். அந்த சீன் தான் அதனோட பீக்கு. அவர் ஒரு ஸ்கூலோட அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும், இவர் அங்கே போலீஸ், அதில் இன்ஸ்பெக்டர் அவர் அந்த மினிஸ்டர் வரா சொல்லிட்டு செக்யூரிட்டியில் அங்கே நின்றுட்டுருப்பார் சரத்பாபு. என்ன ஃபுல் ஆடியன்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இவரும் அங்கே போலீஸாக நிற்கிறாரு. இந்த பொண்ணுக்கு கோல்டு மெடல் சொல்லிவிட்டு இவள் ஸ்டேஜுக்கு போவ. ஸ்டேஜில் போய் ஒரு கோல்டு மெடல் கொடுத்துட்டு, இந்த பொண்ணோட அப்பா அம்மா யாராக இருந்தாலும் வந்து ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜுமாங்க. இவர் அங்கே இருப்பார். அங்கேருந்து வாக் அவுட் பண்ணி வாசலில் கதவை தாண்டி அவுட் ஆஃப் த டோர் போயிடுவார். அது இந்த பொண்ணு பார்க்கும், தாங்காத அந்த பொண்ணுக்கு. தட் இஸ் இந்த நேரம் கூட யூ டோன்ட் ஆக்செப்ட் மீ ஃபார் ஐ எம் நாட் இட் ஃபால்ட். எங்கள் அம்மா செத்துட்டாங்கிறதுக்கு ஹவு கேன் ஐ பி ரெஸ்பான்சிபிள். அவ்வளோ அந்த ஆளுக்கு அந்த பொண்டாட்டி மேலே லவ், அதனால் இவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருப்பார். நேரம் அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஆன் த வே டேங்க் பண்ட் ரோட்டில் அந்த வாட்டர்லாம் இருக்கும், மழை நாள், வண்டி நிறுத்துவா. பாட்டியும் கீழே இறங்க, என்னடி பண்ணுறாங்கன்னா கோல்டு மெடல் தூக்கி அந்த தண்ணி தூக்கி எறிஞ்சிடுவான். என்னடா இது சாக்கடை, இந்த இதுக்கு தேவையில்லை, அந்த மனுஷனுக்கு இது இப்போ கூட என் மேலே இது இல்லை நான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு அவுட் போஸ்ட் ஆகும். வீட்டுக்கு வந்தோன்னே பாட்டிக்கு அவன் பண்ணின கோவம், பையன் பண்ண கோவத்தை என்ன பண்ணுவான், வீட்டில் இருக்கிற பொண்டாட்டோட எங்கெல்லாம் ஃபோட்டோ இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி அங்கேருந்து எரிஞ்சிடுவான். இப்போ சரத்பாபு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்டாட்டி ஃபோட்டோ இல்லை சொல்லிட்டு அம்மாட்ட எங்கே இருக்குது சொன்னா, நான் தான் தூக்கி எறிஞ்சேன்னா ஃபஸ்ட்டு அம்மா எகிருவா, இவன் அம்மா மாரி எகிரிடுவான். அந்த சீன் வந்து பவர்ஃபுல் டயலாக்ஸ், பவர்ஃபுல் சீனு. திட்டுறதுன்னு அம்மா இறந்துடுவான் அந்த மூமெண்ட்டில், ஓவராக திட்டுடுவான், ஷாக் ஆகிடுவான். பொண்ணுக்கும் ஷாக்கு. இன்டர்வல் வரும், இங்கேருந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் அந்த என்ன பொண்ணும் இந்த வீட்டில் என் பாட்டிக்காக தான் இந்த வீட்டில் இருந்தேன், உங்கள் மூஞ்சிக்காக நான் இருக்கலை சொல்லி வாக் அவுட் பண்ணிவிடுவாள். அவள் லா படிக்கிறேன்னு போயிடுவாள். இவன் வந்து இப்போ தான் ஃபீல் பண்ணுவான், அம்மா இல்லை, பொண்ணு இல்லை, லோன்லியாக இருப்பான். அவனோட லைஃபு யாருமே இல்லை சொல்லி அவனோட வேர்ல்டு இப்போ தான் ஷேட்ரான். பொண்ணு போகணுன்னு ஆசைப்படும், பொண்ணு இருக்க மாட்டான். அவன் போலீஸில் அவன் ஒரு கேஸ், ஒரு மர்டர் மிஸ்ட்ரியில் ப்ராப்ளத்தில் மாட்டின்டுவான். ஹீ இஸ் அரெஸ்டட் அண்ட் புட் பிஹைண்ட் த பார்.
அவன் கேஸ் யாருமே எடுத்துக்க மாட்டா. இந்த பொண்ணு வந்து லாயரை வந்து அவன் கேஸ் எடுப்பான். அப்பாவை பார்க்க மாட்டா. பொண்ணு ஒரு ஐ மீன் அப்பா பொண்ணாக பேசுகிறான். அவன் லாயர், வாட் யூ வாண்ட் சார் அப்படி பேசுவாங்க. சீன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவன் வந்து இப்போ பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி வரும், அவன் கண்டுக்க மாட்டான். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருப்பாள். பேசிட்டு அந்த கோர்ட்டில் அவனை அதுலேருந்து விடுதலை பண்ணுவான். விடுதலை பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் ஷாட் தான் மாஸ்டர் பீஸ். எல்லாம் முடிஞ்சுட்டு ஜெயிச்சுட்டான் அவன். இஸ் ரிலீஸ்ட். கீழே கோர்ட் வாசலில் கதவு வண்டி நின்றுட்டுருக்கோம். இவன் பொண்ணு வரா, லாயரா, கதவை திறந்து வாமா வீட்டுக்கு போகலாமா. அந்த பொண்ணு கதவை மூடிட்டு இல்லைப்பா வில் நாட் கம். எப்போ இருந்தாலும் நான் கல்யாணமே வெளியே வேறு இடத்துக்கு போகிறதுக்கு எப்போல்லாம் நான் உன்னோட அன்பு தேவை, உன்னோட அரவணை தேவை, நான் இப்போல்லாம் நான் காத்துன்னு நீ கொடுக்கல. இப்போ என்னால் ஐ காண்ட் ஆக்செப்ட் இட். பட் இருப்பேன் எப்போவுமே அவனை பொண்ணு, நான் அவன் கூட இருப்பேன், வருவேன் போவேன், அவ்வளோதான்ப்பா. ஐ காண்ட் அதை தாண்ட முடியாது என்னால். ஏன்னா மறுபடியும் எனக்கு எமோஷன் வராது சொல்லுவாள். இதுதான் கிளாப்ஸ் ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டு மறுபடியும் போகல. அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கேரக்டராக நின்றுது. அது பெருசாக பேசப்பட்டது. அந்த படம் அப்படியே சரத் பாபு போய்டும், ஒரு பொண்ணு தனியாக போய்டும். இந்த ஹோல் ஃபிலிம் வந்து ஒரு ட்ராமா, ஹை ட்ராமா, எமோஷ்னல், மியூசிக்கல், கீரவாணி மியூசிக். 2 படமே கீரவாணி மியூசிக்கு, எக்ஸ்ட்ரானரி சாங்ஸு. இதில் ஒரு ட்ரிவியா என்னென்னா, நூத்தன் பிரசாத்னு ஒரு ஃபேமஸ் கேரக்டர் ஆக்டர். பாட்டி சொல்லு தட்டாதேன்னு அப்போது தமிழில் வந்த படம் தெலுங்கில் பண்ணாங்க. நூத்தன் பிரசாத் எப்படின்னா எல்லா படத்துலையும் இருப்பார். அவரோட இல்லாத படமே கிடையாது. வில்லன் ஆக்ட் பண்ணார், அப்பாவை ஆக்ட் பண்ணார், குட் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தார். பாட்டி சொல்லு தட்டாதே தெலுங்கில் பண்ணும்போது அந்த கார் பறக்கிற ஷாட்டில் க்ரேன் கட்டாகி ஃபுல் வண்டியோட ஸ்பீடில் விழுந்து அவர் பேக் போயிடுது. அதுக்கப்புறமா அவரை நிற்கவே முடியல. பேக் போன் ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு போயிடுது. ஸோ இந்த படத்தில் அதுக்கப்புறம் தான் இந்த ஷூட்டிங்க்கு வந்தார் அவர். ஸோ பயங்கர ஆக்டர், ரொம்ப நல்ல ஒரு அவருக்கும் கூட இருக்கிற டிரைவருக்கும் அந்த பாட்டிக்கு சீன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப நான் அவரை அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன். நான் பிரேமா பண்ணும்போதெல்லாம் நல்லா தெரியும். அப்போ ஒரு நாள் வந்து ஒரே ஷார்ட் எடுக்கிறேன் எனக்கே கேட்டார். எங்கேயோ பிடிச்சி நான் நிற்கிற மாதிரி ஷார்ட் வேணும் எனக்கு என்னார். ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படி இருக்கும் மனுஷன் கேட்டி எவ்ரிடே 4 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஃபுல் பிஸியாக இருந்தார். அவருக்கு இப்போ நிற்கிறதுக்கு. ஸோ நான் வந்து பெஞ்சை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு சின்ன மாஸ்க் மாதிரிலாம் பண்ணி அவருக்கு ஷார்ட் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ரொம்ப ஹாப்பி. அட்லீஸ்ட் தேங்க்யூ சுரேஷ், தேங்க்யூ அப்படிப்பார். அப்புறம் ஒரு சீன் வந்தது, ஒரு இம்பார்ட்டன்ட் சீன். அவர் என்னென்னா, நான் அவர் மிலிட்ரி பசங்களாம் அமெரிக்காவில் இருக்கா, எப்போதுமே பசங்களை பற்றியே பேசிட்டு இருப்பார். அப்போ இவங்களாம் பசங்க வரவே மாட்டேங்கிறாள், இவ்வளோ வருஷமாச்சு, ஒரு லெட்டர் போடணும், உடம்பு சரியில்லை, லெட்டர் போடு, என்ன தான் பண்ணுறாங்க பார்க்கலாம் சொல்லி லெட்டர் அனுப்புவார். லெட்டர் ரிப்ளை வரும் பசங்கள்டேருந்து. ஒரு பசங்களும் அப்பா இனிமே நீ போயிட போகிற, சொத்தை கரெக்டாக எழுதிடுமா ஒருத்தன் நான் என்ன பண்ண போகிறேன், பேரன் எழுதியிருப்பான், அப்பா கிராண்ட்பா உன்னோட லெட்டர் பர்த்தில் ஸ்டாம்ப், இந்தியன் ஸ்டாம்ப் நிறைய கிடச்சிட்டு இருந்தது, ஸ்டாம்ப்பு இப்போ மிஸ் ஆகிடுமே தான் எனக்கு ஃபீலிங். அவன் சின்ன பையன் சொல்லுவான். எல்லோரும் தட் இஸ் ஒருத்தராக என்னை வந்து அன்பு காட்டாமல் எல்லாம் என்னோட காசு இப்படி பேசுகிறாங்களே சொல்லி அழுது அந்த சீனை ஃபண்டாஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணார். ஷார்ட்டு முடிஞ்சு போச்சு. எல்லோரும் அடுத்த ஷார்ட்டுக்கு அப்படி போகிறோம். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. திடீர்னு பார்த்தா அவர் உட்காந்து அழறாரு. அந்த பாட்டி கேரட்டை அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கார் கட்டி பிடிச்சிட்டு. ஆனால் என்னாச்சு, எமோஷனல் ஆகிட்டார் அந்த சீனில். பயந்து கிட்ட போனேன். அப்போ பாட்டி வந்து இரு அப்படின்னாரு. காட்டினா என்னாச்சு தெரியல. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. ஏன் அழறாரு. நான் வீல் சேர் அவர் ஆக்டிங் பண்ணுறாரு, ஷார்ட் முடிஞ்சு எழுந்திருக்க போயிட்டாரு அப்படின்ட்டா பாட்டி. அடி ஐம் பிளேயிங் ரோல் ஆஃப் அ மிலிட்ரி ஆஃபீஸர், வீல் சேர் சீன் முடிஞ்சு இப்படி எழுந்திருக்க போயிட்டாராம். முடியல, நிஜமாகவே நான் ஹேண்டிகேப் சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் ஷார்ட்ராகி அழுதார். அப்பா ரொம்ப வெரி பாய்கனட் மூமெண்ட் தேட் ஒன். அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் வருஷத்தில் பாசிட்டிவே. ஆனால் அவருக்கு அந்த படத்தில் ஸ்டேட் அவார்டு கிடச்சிது ஃபார் பெஸ்ட் ஆக்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப். இந்த ட்ராவலில் அம்மா வசுந்தரா, ராமோஜிராவ், இந்த இது ஜாகிருதி, சல்மான் கான் அண்ட் ராஜா கை வச்சா, இந்த 4 ஃபிலிம்ஸ் ஹேட் ஒரு நல்ல ட்ராவலாக இருந்தது. நல்ல டிஃப்ரெண்ட் சினிமா, டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணினேன். அந்த ஹிந்தியில் அந்த லாஸ்ட்டாக ரிலீஸாக ஜாகிருதி தான். அவ்வளோ டைம் ஆகி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அது முடிஞ்சுது. முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வரேன். அப்போ தான் ஏர்போர்ட்டில் பால்சந்தர் சார் மேனேஜர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அர்ஜெண்ட்டாக டைரக்டர் ஒன்று கூப்பிட்றாரு சொன்னார். வீட்டுக்கு போனேன். நீ தான் டைரக்ட் பண்ணுறாய், அண்ணாமலை, ரஜினிகாந்த் ஹீரோன்னு சொன்னார்.
அதுதான் என்னோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.